வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட விமர்சனம். இதுல சசிகுமார், சிம்ரன் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. கூடவே எம்.எஸ். பாஸ்கர், யோகி பாபு, பகவதி பெருமாள், இளங்கோ குமரவேல்னு ஒரு பெரிய பட்டாளமே சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ஷான் ரோல்டான், எழுதி இயக்கினது அபிஷன் ஜீவித். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி டிராமான்னு வச்சுக்கலாம். இது மாதிரி ஜான்ரா படங்கள் ஒரு 80s காலகட்டம் வரைக்கும் அப்பப்போ வந்துகிட்டு தான் இருந்தது. விசுவோட பல படங்கள், சத்யராஜோட அண்ணா நகர் முதல் தெரு போன்ற படங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. கதைன்னு பார்த்தா ஒரு ஸ்ரீலங்கன் குடும்பம் கள்ளத்தோணி ஏறி அகதிகளா தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. சென்னையில உள்ள ஒரு வீட்டுல வாடகைக்கும் தங்குறாங்க. அந்த காலனியில பல வீடுகள், ஆனா யாரும் யாரோடையும் பேச மாட்டாங்க. புதுசா வந்த அந்த குடும்ப தலைவர் தர்மதாஸ், சசிகுமார் நடிச்ச பாத்திரம், எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு கடைசியில அந்த காலனியே ஒன்னாயிடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த பாணி படங்களுக்கு உரித்தான வகையில பல குடும்பங்கள், அவங்களோட குட்டி குட்டி பேக் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள், இதையெல்லாம் சசிகுமார் பாத்திரம் எப்படி தீர்த்து வைக்குது, அதுக்கப்புறம் சசிகுமார் சிம்ரன் குடும்பத்துக்கு வர பெரிய பிரச்சனைய அந்த காலனியே சேர்ந்து எப்படி தீர்த்து வைக்குது, இதுதான் இந்த கதையோட ஸ்டோரி ஆர்க். இதுல முதல் நல்ல விஷயம் என்னன்னா, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய வகையில இந்த மாதிரி படங்கள் வரதே ரொம்ப அபூர்வமா இருக்கிற இந்த காலகட்டத்துல தைரியமா இயக்குனர் இப்படி ஒரு சப்ஜெக்டை கையில எடுத்திருக்கிறது தான். அதையும் அழகா சின்ன சின்ன காமெடி, கொஞ்சம் டிராமா, ஓவரா சென்டிமெண்டலா போகாம எதுவா இருந்தாலும் நகைச்சுவையோட அந்த சுச்சுவேஷனை அணுகி மூட லைட்டாவே வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்கது. அடுத்த நல்ல விஷயம், இதுல வர எல்லா காமெடி சுச்சுவேஷனுமே மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது தான். ரொம்ப ஈஸியா ஒரு மெலோ டிராமாட்டிக்கா போகக்கூடிய இந்த படத்தை ஒரு என்டர்டெய்னரா மாத்துறது இந்த காமெடி தான். அதுக்காக இதுக்கு யோகி பாபு, சசிகுமார் அப்படின்னு மட்டும் இல்லாம அவருடைய மகன் முள்ளி, ஏன் அந்த நாய் அப்படின்னு எல்லா பாத்திரங்களுமே இந்த காமெடிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். நடிப்புன்னு பார்த்தா சசிகுமார், சிம்ரன் அவங்கெல்லாம் வழக்கமான பாணியிலேயே நடிச்சு கொடுத்துருக்காங்க. தவிர எம்.எஸ். பாஸ்கர், இளங்கோ குமரவேல் இவங்க எல்லாருமே ரொம்ப தேர்ந்த நடிகர்கள் தான். ஆனா அவங்க மட்டும் இல்லாம சசிகுமாரோட 2 மகன்கள், அந்த போலீஸ்காரரோட மகள் இப்படின்னு வர எல்லாருமே கச்சிதமாவே நடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்ல நல்லாவே வந்திருக்கு. மற்றபடி செட்ஸு, காஸ்டியூம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமும் அழகாவே வந்துருந்தது. மியூசிக், பாடல்கள் எல்லாமே பேக்ரவுண்ட்ல தான் ஒலிக்குது. ஆனா இது கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. காட்சிகள்லாம் டிராமாட்டிக்கா திரையில நகரும் பொழுது பேக்ரவுண்ட் லிரிக்ஸ்ல ஒரு வார்த்தை கூட நம்மளால கவனிக்கவே முடியல. மற்றபடி கேட்க தோதா தான் இருந்தது இந்த பாடல்கள்லாம். அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, கண்டிப்பா இந்த ஹாலிடேஸ்க்கு குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ற வகையில தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.